என்னுடைய சின்ன வயசு ஒரு 5th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். அப்போது என்னுடைய தகப்பனார் கிட்னி ஃபெயிலியர் ஆகி கோயம்புத்தூரில் ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டலில் டயாலிசிஸ் பண்ணிகிட்டு இருந்தார். எங்களை என்னுடைய சித்தி வீட்டில் குன்னூரில் விட்டுருந்தாங்க. ஒரு நாள் திடீர்னு ஒரு கால் வருது, என்னுடைய தகப்பனார் சீரியஸ் ஆகி வெண்டிலேட்டரில் வச்சுருக்காங்க, சீக்கிரம் வந்து பாருங்கன்னு சொல்லி. என்னுடைய சித்தி வீட்டுக்கு இன்னொரு ஆன்ட்டி பெங்களூர்லேருந்து வந்திருந்தாங்க. அவங்க வண்டி வச்சுருந்தாங்க. இப்போது எங்களை கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் புறப்படுறாங்க. அவங்க வீட்டிலேருந்து எல்லாம் ஏறியாச்சு, நாங்களும் வண்டியில் ஏறிட்டோம். புறப்பட்டு கூட்டிகிட்டு வந்து குன்னூர் பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் வந்தவங்க அவர்களுடைய இருதயத்தில் என்ன நினச்சாங்களோ தெரியல. எங்களை குன்னூர் பஸ் ஸ்டாண்டில் என்னையும் 5வது படிக்கிற என்னையும் என்னுடைய சகோதரன் 1st ஸ்டாண்டர்ட் படிக்கிறாரு, 2 பேரையும் இறக்கி விட்டுட்டு எங்கள் கையில் 5 ரூபாவை கொடுத்துட்டு பஸ் ஏறி எங்களுடைய ஷாந்தூர் கேத்தியில் இருக்கிற வீட்டுக்கு நீங்கள் போயிருங்கன்னு சொல்லிட்டு அவர்கள் எங்களை விட்டுட்டு கடந்துட்டு போயிட்டாங்க. நான் என்னுடைய தம்பியுடைய கையை பிடிச்சிட்டு ஒவ்வொரு பஸ்ஸாக போய் இது ஷாந்தூர் போகுமா, இது ஷாந்தூர் போகுமா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, நான் படிக்கிற பள்ளிக்கூடம் கேத்தியில் அது ஒரு கான்வென்ட். அந்த பள்ளிக்கூடத்தின் சிஸ்டர் எங்களை பார்த்து கீழே வந்து கட்டி அரவணைச்சு எங்களை கூட்டிகிட்டு போனாங்க. இந்த காரியம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள காரணம் என்னன்னா, என்னுடைய சொந்தங்கள் தான், என்னுடைய ஆன்ட்டி தான், என்னுடைய சித்தி தான். ஏன் அந்த நேரத்தில் அப்படி பண்ணாங்க, எதனால், என்ன காரணம் அப்போ புரிஞ்சிக்க முடியல. ஆனால் அதுக்கப்புறம் புரிஞ்சிக்க முடிஞ்சது. ஆனாலும் இப்பொழுது அந்த எண்ணங்கள் வரும் பொழுதெல்லாம் ஒரு வார்த்தை என்னை தேற்றும், ஒரு வார்த்தை எனக்கு ஆறுதல் கொடுக்கும். எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் 32வது வசனம், ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் அப்படின்ற வார்த்தை. இந்த வார்த்தை தான் அவர்கள் மேலிருந்த என்னுடைய கோபத்தை எடுத்து போடுது. அவர்களை நான் மன்னிச்சிட்டேன். காரணம், என்னுடைய பாவங்களை தேவன் மன்னிச்சிருக்கிறார். ஒருவருக்கு ஒருவர் தயவுள்ளவர்களாய்த்தான் இந்த உலகத்தில் வாழணும். ஏனென்றால் நீங்களும் நானும் கிறிஸ்தவர்கள். இந்த வார்த்தை ஒருவேளை உங்களுக்கு ஆறுதலாக இருந்தால் டைப் ஆமேன், அப்படின்னா so be it என்ற அர்த்தம். Don't stuck in old things, come out of it. Our God is an awesome God. God bless you. I am your servant Roshan Shan. God bless you. God bless you.